இந்த இந்த விஷயத்த பாருங்க. உண்மையிலே எங்கட பிராக்டிக்கல் லைஃப்ல எங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னு சொன்னண்டா, அவரோட எனக்கு ஒத்து வருது இல்லைன்னு சொன்னண்டா, பல சமயங்கள்ல நான் நீதியாக நடக்கின்ற அந்த மனோநிலை எனக்கிட்ட இருக்கிற அவரோட என்ற டீலிங்ல நான் மனசாட்சிக்கு விரோதமாக அவரோட என்னுடைய செயற்பாடுகள் நடக்கிறதா இல்லையா? இந்த விஷயம் நாங்க எங்களை கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏண்டா இந்த விஷயம் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும். நான் உண்மையிலே நேர்மையா நடக்கிறேனா இல்லையான்றது எனக்கு தான் தெரியும். சில வேளை அநீதி இழைக்கப்படுகின்ற அவர் சில வேளை உணருவார். ஆனா அவருக்கு அதை நிரூபிக்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்க மாட்டாது. இவர் என் மேல் உள்ள கோவத்தினால தான் இப்படி செய்கிறார் என்று சொல்றது மட்டும்தான் அவருக்கு சொல்ல முடியும். ஆனா அவர்கிட்ட எவிடன்ஸ் எதுவும் இல்லை. ஆனா எனக்குத்தான் தெரியும் நான் உண்மையாக தான் அதை செய்யறேனா அல்லது மனசாட்சிக்கு விரோதமா செய்யறேனான்னு சொல்லி. இந்த மாதிரியான இன்சிடென்ட் நாங்க கூட்டாக சேர்ந்து வேலை செய்யற நேரத்துல, சமூகமாக வாழுகின்ற நேரத்துல நிறையவே நடக்கிறது. தக்குவா உள்ள ஒரு மனிதனால மட்டும்தான் இதிலிருந்து தப்புறதற்கு இயலும். அப்ப இந்த நேர்மை, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இருத்தல் என்று சொல்றது நோன்பு எங்களை பயிற்றுவிக்கின்ற ஆக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நாங்க சாதாரணமாக ஒரு விஷயம் உண்மை என்று தெரிந்தும் குறிப்பிட்ட சம்பந்தப்பட்டால் எனக்கு விருப்பம் இல்லை என்பதனால மட்டுமே நாங்க பல சமயங்கள்ல நாங்க விதண்டாவாதம் செஞ்சுட்டு இருப்போம். ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாரு, எனக்கு அவரை பிடிக்கல, அவரோட எனக்கு ஒத்து வருது இல்ல என்பதனால மட்டுமே நான் அந்த கருத்தை மறுத்துரைப்பேன். நான் அவரோட அதுக்கு விதண்டாவாதம் செஞ்சுட்டு இருப்பேன். அது பிழை என்று சொல்லி நான் சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏன்? எனக்கு அவரை பிடிக்கலன்றதுனால மட்டும். அந்த கருத்து செலவில் உண்மையாத்தான் இருக்கும், சரியாத்தான் இருக்கும். அப்ப சரியை கூட நாங்க ஒத்துக்கொள்ளாமல் போவோம், இந்த இந்த நேர்மை இல்லாமல் போகின்ற பொழுது. அதே மாதிரி நடக்கின்ற எல்லா நல்ல விஷயத்தையும் அதுல எனக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாட்டியும் அதை ஏண்ட பேர்ல நான் போட்டுக்கொள்றதுக்கு ரெடி ஆகுவேன். நடக்கின்ற எல்லா தவறுகள்லையும் நான் மிக முக்கியமான பங்காளனாக இருந்தாலும் கூட அதை இன்னொரு தள்ள போட்டுட்டு நான் தப்பிக்கொள்வேன். இந்த மாதிரி ஆட்டிடியூட் சமூக வாழ்க்கைக்குள்ளால நிறையவே இருக்கின்றன. நாங்க கூட்டாக சேர்ந்து வேலை செய்யற நேரத்தில் இது நிறையவே நடக்கின்றது. இதெல்லாம் எதனுடைய அடையாளம்? அந்த மனசாட்சிக்கு நாங்க விரோதமாக நடப்பதற்குரிய அடையாளம், அந்த நேர்மை இல்லாமையினுடைய அடையாளங்கள். நாங்க எங்களுக்கு உரிமை இல்லாத ஒரு விஷயத்த பெற்றுக்கொள்றதற்கு முற்படுகின்றோம் என்று சொன்னண்டா, அதற்காக நாங்க ஃபைட் பண்ணுகின்றோம் என்று சொன்னண்டா, எங்களோட நேர்மையில பிரச்சனை இருக்கிறது தானே. இந்த நோன்பு எங்கள்ல அந்த நேர்மையைத்தான் பயிற்றுவித்திருக்க வேண்டும். அதுதான் தக்குவா என்று சொல்றது.